துச்சாதன மகாராஜா தர்பார் வருகிறார்.
பயப்பட்டியா கமலன் ஏன் பாடி ஓடி பாதத்தை விடுதபடியால் செம்மத்தோடு வந்திருக்க வேண்டும் கமலன் சபலோச்சி அப்போது கூடிய சாமி எப்படி வட்டவர் அஷ்டபுரத்தை சொல்லக்கூடிய அன்னவாகிய துரியோதன அவருக்கு தோலுக்கு கல்விட்டு எப்படி வட்டவர் என்ன புலி 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 வாங்கலையோ புலி என்ன புலிடா எனக்கு கூட ஒரு 50 கிலோ வேணும் 50 கிலோவாப்பா ஆமா என்ன உன் பொண்டாட்டி அறியாதோடா கேளுடா என் பொண்டாட்டி கேளுடா அப்ப நெசுக்கு தோணுமா நெசுகாட்டு தோணுமா ரெண்டுமே வேணும் இதுல ஒரு 50 அதுல ஒரு 50 கொட்டையாட கருத்து நீ பேய்ங்க ஆடு நெசுக்கு இந்த அண்ணி கிட்ட கூட அண்ணி பேய்ங்க ஆடு விட்டோம் அம்மா டேய் என்ன புலிடா ஏய் அரிதாகியே ஒரு சிங்கமானது உடைக்குறித்து வெளியே புறப்பட்டால் எப்படி வரும் கத்தித்து வெளியே வரும் அதே போல துச்சாதன புலி புலியானது உடைக்குறித்து வரும்பொழுது எப்படி வருகிறதோ அப்படியே வரும் புலி அப்படியே வரும் மியான் வருமா அது புலிக்கும் புலிக்கும் வித்தியாசம் கம்னாடி பேசி புலி மியான் வரும் பூனை எப்படி வரும் பூனை அந்த பாரு அடடா அடடா அட மடியா புலியாவின் கட்டத்து வரும்போது எப்படி இருக்கா அது போட்டு இருந்தாலும் ஏதோ கடமாக்க அண்ணா வளர்த்திருக்கா வாடு 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 அண்ணா அருகாமையில் அஞ்சு வாடா
ஓத்தாண்டில் நீ போயந்து நம்ம தாமதியே சிகமடைத்து தம்பி துட்டாதனா அந்த நீலை கொண்ட கர்ப்பத்தை கேட்டாயா? என்ன நேற்றைய தினத்திலே முன்னே தோற்றார்களா அல்லது பின்னே தோற்றார்களா? என்ன வைத்த பிறகு அவர்களை தோற்றார்களா? அவர்களை தோற்ற பிறகு என்னை தோற்றார்கள் என்று ஒரு இளவழக்கு. அதனால் நீ சென்று அவளை கூந்தலை பற்றி இழுத்து வர வேண்டும். நான் சென்றேன் அந்த கோபதியை ஈட்டு வரேன்னா அவளுடைய மாற்றானுடைய மனைவி. மாற்றான் மனைவி யாரு? மாற்றான் மனைவி. மாற்றானுடைய மனைவியாவா? அதனால் நம்முடைய கரம் பற்றி இழுக்க கூடாது. அதனால் தாமர தண்டினால் இழக்கப்பட்ட சிகண்டி இந்த கோயிலில் அவள் கூந்தலை அடர்த்தி நமது அஸ்ராவரத்து வீதி 60,000 வீதியிலும் தர 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 அண்ணா நான் சென்று எடுத்து வருகிறேன். நீ சென்று மேல்மாடி நின்று இதற்கு வருவதை வாடிக்கு வரேன்னா காவலாளி உன்னிடத்தில் அப்படி காமிக்கிறான் கோபத்தோட. அப்படி இருந்தாலும் அவர் எப்பேற்பட்டவர்? பள்ளிக்கொள்ளும் நாராயணனுடைய தங்கையாளே எப்படி இருக்க வேண்டாம்? என்ன பண்றாங்க?
அந்த பக்கம் திரும்பிங்கிற ஆட்டம் பாருறியே இங்க உன்னால எம்மா நடக்குது இந்த கோல் பல்பு பட்டு அந்த நாராயணன் தங்கையாளை எப்படி இருக்க வேண்டும் அச்சாமெல்லாம் அவள் எங்கு பள்ளி கொண்டவள் பள்ளி கொள்ளக்கூடிய தங்கையாளை அச்சமில்லாமல் இருக்க வேண்டும். இன்னும் எங்க வந்தவள் அந்த ஆளிலை மேல் பள்ளி பள்ளி கொள்ளக்கூடிய நாராயணுக்கு தங்கையாக கூடிய அவன் ஒன்று அவன் அங்க போட்டான்னு தெரியல பள்ளி கொள்ளக்கூடிய நாராயணுக்கு தங்கையாலை எப்படி இருக்க வேண்டும் அந்த கொல்லாக மேல வர மாட்டீங்க மேல கோல் மண்ணிட்டு வச்சுக்கோ உந்து மண்ணிட்டு வச்சுக்கோ கைய மேல் பள்ளி கொள்ளும் ஆதி நாராயணன் தங்கையாளை கோலகாலமா இருக்க அப்பா போய் கொட்டினா வாங்கி போங்க நீங்க என்ன கொட்டிலா சொல்லுமுன்னா வாங்கி யாருக்கு கொட்டை இழப்புனாக்கு அள்ளி மலான்னு கண்ணா கொட்டையை உசாரா வச்சுக்கோ அப்படி இருந்தாலும் அவள் எங்கே எப்படி பிறந்தவர் அந்த ஸ்காந்தம் தான் நெருப்பிலே பிறந்த எப்படி இருக்க வேண்டும் அந்த கூந்தாளை பீடி நாங்க வந்து யாருன்னு தெரியலன்னா கேக்குறீங்க இவங்க யாருன்னு கேக்குறியா யாரியா இவங்க தான் மயிர புடங்குறவங்க என்ன மயிர புடுங்குறவங்க அது கூட பொன்னாட்டி மயிர புடங்குறவங்க யாருன்னு கேட்டாங்க இவங்க தான் மயிர புடங்குறவங்க மாற்றானுடைய மனைவியா இருந்தாலும்
கரம் பற்றி இழுக்க வர வேண்டாம். ஏடா இதை இருக்கும் தாமரை தங்கி. ஏடா கூட நல்லா குதிக்கிறாண்டியா கேவிலா தலைமுடி இறுக்கி கட்டிக்க சொல்லு புடிங்கற என்ன தப்பிக்கிறான்? மயிறு ஒண்ணா பை எடுத்துக்கின்னு திருப்பதிக்கு போ. யாரு? உனக்கு கில்லு மயிறு ஒண்ணாலும் அள்ளிக்கோ. எங்க செங்கல் நிச்சா காலை முச்சு விடுவோம் நீங்க. லட்சுமணா ஏன்னா உனக்கு தெரிஞ்ச கிடைக்குதா? கண்டிப்பா நீங்க அடிச்சு விடுவேன். கிடைக்குதாப்பா? அண்ணா எப்படி இருக்கு வர சொன்னாரு? எப்படி தாமரை தண்டினால் செய்யப்பட்ட முட்கள் கோள்கள். தம்பி மாற்றனுடைய மனைவி கர்ணம் பற்றி இழுக்க வேண்டாம். கோலினால் ஓட்டு சமஸ்தைக்கிய அப்படி இழுத்து வா. ராஜபேட்டைக்கு ஆமா. அதனால அப்படி இருந்தாலும் பிரதிகாமனை விட்டு இடத்துக்கு என்ன கோரினா? இல்ல வழக்கு ஆட்ட பெண்மண் சாதிக்கின்ற யாரதோ கட் பண்ணி ஆண்டுக்கிறடா. அவளூர் பேட்டை கடையில போய் இவங்க மயிர் கேட்கறதுக்கு கஷ்டப்பட்டு நானே வாங்கி அனுப்பிட்டு போய் இருப்பதிலே அவளூர் பேட்டை தான் கடைக்காரங்க. வேற எங்க கடைக்காரன் கிடையாதா? கடைக்காரன் வேற எங்க இல்ல. அவளூர் பேட்டைக்கு தான் இருக்கிறான் கடைக்காரன். சாந்தப்படுத்து மயிர் வாங்கிட்டேன் அப்படின்னு போடா நீ போடா, நீ வெளிய வராத போ. போடா முடியா? நம்ம கொஞ்சம் ரூட் அவுட்டா மரப காமிக்க. அட்ட பெண்பன் ஜாதி சென்ற காலு நாளி கொண்டு பெண்மண் ஜாதிக்கின்ற பாத்தியா மண்ணு எண்ணி காலை எண்ணி நாளி கொண்டு சின்ன பின்னமாயிடுவானிங்க. என்னையா பண்ண இழுக்கிற இழு முன்னம் பின்ன இழுக்கிற இழு அங்க அங்க சின்ன பின்னா வேண்டாம். அப்பாடி அவன் சொல்லு அப்பாடி அவன் சொல்லு தங்கள் கனிமையை கொண்ட பேர் அப்படி அவன் பேசலாமா? பேசக்கூடாது. யார பார்த்து பேசுறது? ஐயோ ஏய், நான் பேசுறேன். யார பார்த்து பேசுறது? யாரையும் பார்த்து பேசுறேன். அப்படி பார்த்து அப்படி அவன் சொல்ல ஆகுமா? ஆகுமா? எங்களுக்கு அடிமையாய் போன பேர் பேசலாமா? பேசக்கூடாது. தப்பி தாய தவடை கோழிக்கிற தட்டங்க சொன்னா சக்க வேற சாணி வேற. அண்ணா சாய் நினைச்சின மாறிக்கிறியா? யார் வார்த்தையா? நீ தான் கேச ரத்தா உள்ள ஓர்த்தம் வெளியே ஓர்த்தம் மேல நிக்காது. அவனா இருக்குங்க மணி சேர்த்துக்கா. என்ன சேர்த்துக்கா? எங்க போனா நாட்டியா நிப்பாங்க. ஏய் அப்படி இருந்தாலும் பாண்ட வரை பார்த்தா எப்படி இருக்க? உனக்கு சம்மானம் போன போன நம்ம யாரு? புலி ஆட்டா புலியை போனை வந்து புள்ளியை போனை வந்து வெல்லுமா வெள்ளம் சொல்றாங்க. அவருடைய போங்கல்ல நம்ம கிட்ட செல்ல அவ கதலாம் போங்க அத நலிய மயிர் பிரித்து
வள்ளியை மயில் பிடிச்சு நான் எழுப்பேன். நாயை எடுத்து சொன்னால் நாக்க நாக்கறப்பேன். நான் சொல்ல மாட்டாப்போ. யாரும் பேச நாயத்தை பேசக்கூடாது. நம்ம சொன்னதான் சட்டம். நம்ம வைக்கத்தான் சட்டம். ஏய் வச்சிட்டான். ஏய் அட அப்படி அவன் சொல்ல. இப்ப நான் அப்படி சொன்னா ஏய் அங்க அங்க அப்படி சொல்லு. ஆண்டவரே ஆட்ட சத்தம் மாடு பிள்ளை. சத்தமாடு பிள்ளை துண்ணாது. இல்ல தின்னுமா தின்னாது. அவன் சித்திர கதை சொல்லுமா நம்ம கிட்ட சொல்லுமா சொல்லாது. தான் சொல்லலாம். நம்ம நேரா போனோம்னா சொல்லாது. சொல்லாது. ஆமா ஆமா. சத்தம் கேட்டா ஆள என்னடா உங்களுக்கு? ஏய் அந்த கதையே தேவல. உடனே அட வந்தாலே பாக்கீங்க. வந்தாலே பாக்கீங்க நீங்க போறீங்க. கூப்பிட்டு வந்தா பாப்பா. ஏய் உட்காராரு. கேட்டனா இல்லனா வந்தா பாப்பா. தாயாருடைய அரண்மனை வந்துட்டா. வந்துட்டா. போட்டுடா. மகாராஜா அங்க பேசலாம். தடுங்கடானு மகாராஜா. இப்ப போற வேகமா கது கோடைக்கு போற. இப்ப கது வச்சனா யாருக்கு நஷ்டம்? அடடே நம்ம வீட்டு போல நம்மளுக்கு தான் நஷ்டம். மகாராஜா நான் சொல்றபடியே நீ செஞ்ச நஷ்டியா பட்டு நீட்டு பா. எப்படியா மகாராஜா இப்ப எந்த நேரம் வந்துக்கிறா? 20 நேரம். ஆமா மகாராஜா. இப்ப நீ வேகமா கோவத்தோட வர. இப்ப வந்துகிட்டு புது மருமவா. அடே வீட்டுக்கு பெண்ணே அதாவது திருமணம் செய்த ஒரு பொண்ணு வந்தா புது மருமவா. புது மருமவா. சரி சொல்லு. இப்பதான் வந்துக்குது இல்லையா ஊர்ல இருந்து. ஏமா நீங்களா உள்ள போடுங்க மருமவளா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? காசு பிள்ளை பத்திருப்பாங்க. போற வேகத்துல நமக்கு வேற கண் தெரியாது. யாருக்கு தெரியாது? இருட்டுல யாருக்கு தெரியாது. தெரியாது. யாரு போற வேகத்துல அம்மா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கோபத்துல எங்க அம்மா தலைவாயர் பள்ளியில் பார்த்துருந்தா எங்க அம்மா வைத்துருவேன். நமக்கு இடத்துல யாரும் தெரியாது. ஐயோ அதனால மகாராஜா நமக்கு வாசல்ல மட்டிட்டு இருப்பா. மண்டிட்டு இருந்தேன்னா இரு நான் சொல்றேன். சொல்லு. இப்ப மண்டிட்டு இருந்தேன்னா புதுமாறு வந்துக்கிறா இல்லையா? ஆமா. ஏய் மருமகளா. ஆமா. நீங்க வந்துக்கிற புதுசா போய் வெளியே போய் சாணி போடு. ஏன் சாணி போடியா? சாணி போட்டு நான் போங்க மகாராஜா. அது வந்து வெளியே வந்து சாணி போட்டுன்னா புடிச்சிடலாம். பாரு புடிச்சிட்டு போயா கையை வெட்டி விடுவோம். கையை காமிக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சதுன்னா என்கிட்ட பாரு. யோ ஏயா புதுமாறு வந்து வெளியே சாணி போட போறா. சாணம் தெளித்தால் போதும். சாணி போட்டா ஒரு புடிச்சு போறதா? இவரு புடிச்சிட்டு போக போறாரு. புடிச்சு போத்தியா? இப்ப வேகமா வந்து சாணம் தெளிக்க வந்துச்சுன்னா வெளியே சரி மண்டிட்டு அமர்வா. ஆகட்டா. இங்கே இருக்கு திரௌபதி அம்மன் சபைதானி வருவதங்க.